ஹலோ ஸ்குவாட், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா ஆகாய கங்கை தாங்க போக போகிறோம். இன்னும் நமக்கு 44 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம 8 மணிக்கு கிளம்பிட்டோம் வீட்டில் இருந்து. சேலம் சைடில் மொத்தம் 2 வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒன்று வந்து ஆகாய கங்கை, இன்னொன்று வந்து கிளியூர் வாட்டர் ஃபால்ஸுங்க. இப்போ இந்த ட்ரிப்பு முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ரிப்பு வந்து கிளியூர் ஃபால்ஸ் டக்குன்னு முடிக்கிற மாதிரி தான் பிளானு. இன்றைக்கி டேட்டு 24 செப்டம்பரு. ஊட்டி ட்ரிப்பில் முக்கால்வாசி நான் வைசர் ஓப்பன் பண்ணியே நான் பேசியிருக்கேங்க. ஃபுல்லுமே ஏர் காற்றே அடிச்சிருக்கு. ஃபுல்லுமே ஏரு, அதுக்கப்புறம் சவுண்டு, இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகியே கேட்டிருக்கு. நான் எடிட் பண்ணும்போது தான் நானே பார்த்தேன். ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, வண்டியில் வந்துட்டு 800 கிலோமீட்டர் தான் ஓட்டினேன். 800 கிலோமீட்டர்லேயே ஃபுல்லாக ஆயிலெலாம் ட்ரை ஆகிடுச்சிங்க. 3000 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். இன்ஜின் ஆயிலை கழட்டி மாற்றுறேன், சும்மா 100 மில்லி தான் வந்திருக்கு. என் வண்டி இன்ஜின் ஆயிலோட கெப்பாசிட்டி 900 ml, 800 ml எல்லாம் புகையாகவே போயிடுச்சுங்க. கொல்லிமலைக்கு சேந்தமங்கலம்னு சொல்லிட்டு ராசிபுரம் வழியாக ஒரு ரூட் இருக்குது. நம்ம போகிறது இப்போ முள்ளுக்குறிச்சி ரூட் வழியாக போகிறோம். ஏன்னா ராசிபுரம் வழியாக போகிற ரூட்டு வந்து பின்வளைவு அதிகமாக இருக்க போலங்க. இந்த சைடு நம்ம பின்வளைவு கம்மியாக இருந்துச்சு, அதனால் இதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி வீட்டில் இருந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ரொம்ப பக்கமாக தான் காமிச்சிருந்துச்சு. ஸ்குவாட் கூகுள் மேப் காமிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வழியிலே வந்துகிட்டே இருக்கேன். ஆனால் எட்டின வரைக்கும் ரோடு இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு அக்காட்ட கேட்டுட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தேங்க. இந்த ரோட்டில் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. வந்த வழி இந்த வழியில் வந்தாங்க. அங்கே ஒரு வெள்ளை வீடு இருக்குல்ல, அந்த வீட்டு வழியாக தான் வந்தோம். எனக்கு என்னன்னா, அந்த ரூட்டில் வந்து சின்ன வழியாக இருந்துச்சு. நான் பைக் வச்சுருந்துட்டேன், வந்துட்டேன். இதான் கார் வச்சுருந்தா அவங்க எப்படி வருவாங்க? வழியை காட்டினாங்க, இவ்வளோ குறுகலாக இருந்துச்சு. ரோடு வேறு இப்படி ரொம்ப மோசமாக இருக்குங்க. இப்படின்னு தெரிஞ்சு அந்த பைபாஸ் ரோட்லேயே போயிருக்கலாம். நான் சரி ஓகே, டைமிங்கும் கம்மியாக வருது, அதே மாதிரி டக்குன்னு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அதனால தான் இந்த ரோடு நான் சூஸ் பண்ணேன். போகிற வழியெல்லாம் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குங்க. ரோடு இப்படி இருந்தால் பரவாயில்ல, எல்லா ரோடும் இப்படி இருக்குது. இப்போ நம்ம மலைக்கு மேலே இருக்கோங்க. வண்டியை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பின்மலையிலிருந்து இந்த ரூட்டை எடுத்தேன். ஆனால் இந்த ரூட்டு வர்றதெல்லாமே மேடு பள்ளமாகவே வருதுங்க. மலைக்கு மேலாம் ஏறுது. எத்தனை மலை ஏறணும்னு எனக்கு தெரில. இங்கே இருக்க மரம்லாம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம முன்ன வந்து இப்படி போய் சரிசமாக போயிட்டு இருந்தோமா, அதுக்கப்புறம் மலை மேலே ஏறணும். அப்புறம் மலை மேலேருந்து கீழே இறங்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் சரிசமாக வந்து மறுபடியும் மலை மேலே ஏறிட்டுருக்கோம். இப்போது சூப்பராக இருக்குது இந்த மரம் எல்லாமே பார்க்குறதுக்கே. இன்னும் இந்த கிளைமேட்டில் பார்த்தோன்னா அழகாக இருக்கும். இந்த இடம் ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குது. வெயிலும் அடிக்கவே இல்லை, செம்ம கிளைமேட்டாக இருக்குது. இங்கே மரம் செடி கொடிங்களும் அதிகமாக இருக்குது, அதனால தான் ரொம்ப கூலிங்காக இருக்குது. இப்போ மலைக்கு நடுவில் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து மலைக்கு மேலே வந்துட்டோங்க. மலை உச்சியில் தான் இருக்கும். இன்னும் ரோடு எப்படி போக போகுதுன்னு தெரில. நான் இந்த ரோட்டில் மட்டும்தாங்க வந்துகிட்டே இருக்கேன். சப்போஸ் ஆக்சிடெண்ட் ஆனால் என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே வரிசையாக மரம் நட்டு வச்சுருக்காங்க. வரிசையாக பாருங்கள், ரோட்டு ஓரமாகவே இருக்குது. இடிச்சு அந்த மரத்துக்குள்ளே தான் கிடக்கணும். அழகாக இருக்குங்க இந்த வயக்காடு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்த ரோட்டில் இந்த ரோடு கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. என்ன பண்ணுதுங்க இது? இந்த மலைகள் இருக்கிறதுக்கு சேலம் நாமக்கல் எப்பயுமே வெப்பம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். ஆனால் வெப்பம் மட்டும் கம்மியாக இருந்துச்சு. ஊட்டி ரேஞ்சுக்கு மாறி இருக்கும் இந்த மலைங்கள்லாம். அங்கே பாருங்க வெள்ளை புகை, மேகம் தானே அதெல்லாம். கொஞ்ச நேரத்தில் மறந்துடும். மேகமாக புகையான்னு தெரிலங்க, ரொம்ப ஒயிட் கலரில் இருக்குது. பார்க்குறது நல்லா தான் இருக்குது.
நம்ம முன்னையே பிடிச்சி ஒரு சின்ன மலையில் ஏறணும் இல்லைங்க, அந்த மலையிலேருந்து கொல்லிமலை மலை வரைக்கும் நம்ம மலை மேலே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். இதுவும் நல்லா தான் இருக்குது, நல்லா ஜில்லுன்னு. வாட்டர் ஃபால்ஸுக்கு இன்னும் 9 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் பக்கமாக வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் கொல்லிமலை வந்த மாதிரியே எனக்கு தெரிலங்க. ஏங்க கொல்லிமலை இதுதான் நாங்கள், ஆனால் பார்த்தா கொல்லிமலை மாதிரி எனக்கு தெரில. அதாவது இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போனால் ஒவ்வொரு ஃபீலிங் வரும்ல. ஓ ஏலகிரினே அப்படி இருக்கும், ஊட்டினே இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இது நார்மலாக இருக்கா ஆனால் எனக்கு தெரியல போல். சரி இருங்க, பக்கமாக போய்ட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். தண்ணி வருதாண்ணா? தண்ணியெல்லாம் வருது. ஆறும் தட்டி பார்ப்போம். இந்த ஆறுனா அது எமர்ஜென்சி இல்லை, அது ஒருத்தர் கோவப்படுறாங்க அதனால். இப்போ பக்கத்தில் போய் இப்படி அடித்தோம்னா வச்சுக்கேன், எப்படி இருக்குது? ஆமாம், காதை ஆமாம். எது இதாரும் அது எங்கே வாங்க தம்பி? எது சைக்கிள் கடையிலண்ணா? சைக்கிள் கடைக்கு தான். ம் ஏதா படுத்துப்பா. ஏன் இது இதுதான் இல்லை போ ரொம்ப பள்ளமாக போகுதுங்க. டிக்கெட்டு வாங்கியாச்சு. டிக்கெட்டு வாங்கிட்டு நம்ம படிக்கட்டில் இப்போ இறங்கிட்டுருக்கோம். ஃபால்ஸ் கீழே தான் இருக்கும் போலங்க. சின்ன படிக்கட்டு மாதிரி தெரியுதா, அந்த வழியில் தான் போகணும் போல். ஃபுல்லாக அடர்த்தி காடு மாதிரியே இருக்குது. கொஞ்சம் தூரம் அங்கேருந்து கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்குறது ரொம்ப ஈஸி தான் போல், மேலே இறங்குறது ரொம்ப கஷ்டம் போல். அங்கே ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்கா சென்னையிலேருந்து வராங்களாம். இருங்க நல்லா காட்டுறேன். அந்த அக்கா முன்னே பிடிச்சி 10 நிமிஷமாக அவ்வளோ தூரம் தான் ஏறி இருக்காங்க இங்கேருந்து. ஃபால்ஸ் பக்கமாக வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. சவுண்டு ஒரு டைம் இங்கேருந்து கேட்குது, அப்புறம் இன்னொரு டைம் இங்கேருந்து கேட்குது. தண்ணி ஊற்ற தெரியுதாங்க, கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுது. மொத்தம் 4 லெவல் படிக்கட்டு இருக்குங்க. ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. இப்போது கொஞ்சம் நம்ம ஃபால்ஸுக்கு தூரமாக இருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோங்க. ஒரே ஃபால்ஸு தான், ஆனால் 2ஆக பிரிஞ்சிருக்கு. இங்கே ஒரு ஃபால்ஸ் பிரிஞ்சிருக்கு, அதே மாதிரி இன்னொரு இடத்துல பிரிஞ்சிருக்கு. தண்ணி மேலேருந்து வரும்போது சின்னதாக தாங்க வருது. இங்கே பாறைங்க இருக்கனால எல்லாம் தண்ணியும் செதறிடுச்சு. நடக்கிறதுக்கு வழியே இல்லை போலங்க, இந்த கயிறு பிடிச்சி தான் போகிறாங்க. ஃபால்ஸ்லேயே பெரிய ஃபால்ஸு இந்த சைடு இருக்குது, சின்னது வந்து இந்த இடத்துல இருக்குங்க. அந்த இடத்துல தான் நான் போகலான்னு பார்த்தேன், ஆனால் போக முடியாது போல். சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம். இனிமேல் தாங்க படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இறங்கும்போது கஷ்டமாக இல்லை, கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. A few minutes later. இந்த வியூ பாயிண்டில் முன்ன உட்காந்துட்டு தான் ஒரு அக்கா ட்ரோல் பண்ணேன் ஃபஸ்ட்டாக. அந்த அக்கா இங்கேருந்து இது வரைக்கும் மேலே ஏறி இருக்காங்க. 10 நிமிஷமாக இவ்வளோ தான் ஏறி இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் தெரியுது அந்த அக்கா ஏன் இவ்வளோ பொறுமையாக ஏறினாங்க அப்படின்ட்டு. அந்த அக்கா வயசுக்கு இவ்வளோ தூரம் ஏறி இறங்குறதே பெரிய விஷயங்க. ஃபுல்லாக ஏற்றுச்சிங்க, ரொம்ப முடியல. இறங்குறது கூட ஈஸியாக இறங்கிடலாம், ஒரு 50 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸில் இங்கேருந்து கீழே இறங்கிடலாம். ஆனால் கீழேருந்து மேலே வரது மட்டும் சாலிடாக இப்போ வரைக்கும் 1 hour ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. படிக்கட்டில் போனால் இன்னும் இழப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி கரையாக போயிட்டுருக்கேன், கரையோரமாக போயிட்டுருக்கேன்.
இந்த ஃபால்ஸ் கிட்ட வரீங்க லக்கேஜ் எதுவும் எடுக்காமல் வெயிட் எதுவும் தூக்காமல் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வராமல் பெரியவங்களை கூப்பிட்டு வராமல் வந்தால் நல்லாயிருக்குங்க. கீழேருந்து மேலே வரும்போது எவ்வளோ இடத்துல உட்கார முடியுமோ அவ்வளோ இடத்துல உட்காந்து எழுந்திரிச்சு நடந்துவாங்க. நான் இது வரைக்குமே 20 இடத்துல உட்காந்து ஏஞ்சி வந்திருப்பேன். கீழேருந்து மேலே வந்து ஓடி மட்டும் வந்துடாதீங்க. நான் ஒரு டைம் அப்படி தான் கீழேருந்து மேலே வேகமாக ஓடி வந்து வாந்தியே வர மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா ஃபுல்லாக மூச்சு வாங்குறோமா, அதனால் சாப்பிட்டதே வெளியே அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸ்கோட் ஃபைனலி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு மேலே வந்தாச்சுங்க. நான் வந்து ஒரு 2 hours பக்கமாக இருக்கும். எனக்கு பின்னாடி ஒரு வெள்ளை கலரில் ஒரு ஹோட்டல் தெரியுதாங்க, இருங்க காட்டுறேன். அங்கே வெள்ளை கலர் இருக்காங்க, அது வந்து ஹோட்டலு. அவர் இந்த கேமராவை பார்த்துட்டு என்ன கோப்ராவா யூடியூப் சேனலா அப்படின்னாரா. ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவர் வந்து அந்த கோப்ரா கேமராவை கண்டுபிடிப்பார் அப்படின்ட்டு. ஏன்னா அது குட்டி கேமரா, அதே மாதிரி இதெல்லாம் வில்லேஜா, சிட்டின்னா தெரியும், இவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாருங்க. நம்ம வீடியோவை பார்த்துட்டு யாராச்சும் இந்த ஃபால்ஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா மேலே இருந்து கீழே ஜாலியாக போயிடுவீங்க, குளிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட்டு கீழேருந்து மேலே வருவீங்க. அப்போ மட்டும் படிக்கட்டில் வேகமாக நடந்து வராதிங்க. குறைஞ்சது ஒரு 30 இடத்துலாச்சும் உட்காந்து நடந்து வாங்க. ஏன்னா உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டால் கால் ரொம்ப வலிக்கும், அதேமாரி வாந்தி வர மாதிரியும் இருக்கும். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கொல்லிமலையிலே இன்னும் 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸை நான் போனேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விலாகில் இருக்குங்க.